ஹாய் நண்பா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே வரக்கூடிய ரிட்ஸ் லிமிட்டட்ல இருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எனி டிகிரி படித்த ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இன்டர்வியூ கிடையாது, ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதுவும் காமன் சிலபஸில் தான் கேட்குறாங்க. ஒரு வேற லெவலான ஜாபுங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ரயில்வே துறையின் கீழ் வரக்கூடிய ரிட்ஸ் லிமிடெட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் தான். ரயில்வே துறையின் கீழ் வரக்கூடிய அரசு நிறுவனம், அரசு வேலை வாய்ப்புங்க. ரிட்ஸ் பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது ரிலேட்டடான டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறது இந்த துறையின் ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தற்பொழுது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் வந்து விட்டுருக்காங்க. எப்போவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா கான்ட்ராக்ட் கேட்டகரியில் எடுப்பாங்க, இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் தான் மோஸ்ட்லி வரும். ஆனால் இப்போ ரெகுலர் பேசிஸ், அதாவது நிரந்தரமான வேலை வாய்ப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜாப் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது உதவியாளர் கேட்டகரி தான், ஆனால் டிகிரி ஸ்டாண்டர்டில் இந்த ஒரு வேலை வாய்ப்பை ஃபில் பண்ண போகிறாங்க. மொத்தமாக 15 கால் இடங்கள் பேன் இந்தியா லெவலில் வந்திருக்கு. நம்ம தமிழகத்திலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சென்னையில் இருக்குது. 18 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. இருக்கக்கூடிய 15 காலி இடங்களை வகுப்புகள் வாரியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா வகுப்புகளுக்குமே வேலைகள் இருக்குது, அதனால் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் இந்த ஜாபுக்கு? அதாவது அசிஸ்டன்ட் உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலைக்கு கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின், எனி டிகிரி எனி டிசிப்ளினில் முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. உங்களுடைய டிகிரியில் குறைந்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% மதிப்பெண்கள் கட்டாயம் வாங்கியிருக்கணும். எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, ஓபிசியில் என்சிஎல் கேட்டகரியில் வரக்கூடிய கேண்டிடேட்லாம் குறைந்தது 45% ஆஃப் மதிப்பெண்கள் உங்களுடைய டிகிரியில் நீங்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு காமனாக ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஏன் இந்த காமன்? அதாவது இது எனி டிகிரி ஜாபுங்க, அதனால் பர்டிகுலராக அவங்களுக்கு டிசிப்ளின் வைஸாக எதுவுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. எல்லாமே காமன் சிலபஸ் தான். மத்திய அரசாங்க வேலைகளுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. மொத்தமாக 125 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் இருக்கும், அதில் கரெக்ட் ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குங்க. மொத்தமாக 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், there will be no negative mark, அதாவது நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூட மார்க் வந்து நெகட்டிவில் போகாது. அப்போ எல்லா கொஸ்டினுக்குமே, அதாவது 120 கொஸ்டினுக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களை கால் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடச்சிரும். மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல தெளிவாக போட்டிருக்காங்க, பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் ஆஃப் த ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து ப்ளஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸை வச்சு அதில் கம்யூனிட்டி வைஸாக கேண்டிடேட்டை ஷார்ட்லைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை தாண்டி கூடுதலாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி அப்படின்னா 33 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டிலாம் 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்க போகிறாங்க. அதனால் முதல் 1 வருடம் உங்களை வந்து ப்ரொபேஷன் பீரியடில் வச்சுருப்பாங்க. ரெகுலர் பேசிஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ரிட்ஸில் இருந்து நிறைய வேலைகள் வரும். குறிப்பாக கான்ட்ராக்ட் ஜாப்பில் தான் எடுப்பாங்க, அப்போ டெம்பரவரியாக தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான். ஸ்டார்டிங்கில் உங்களை 1 இயர் ப்ரொபேஷன் பீரியட், அதாவது உங்களை நன்னடத்தை பீரியடில் வச்சுருப்பாங்க. 1 இயர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு வேலைவாய்ப்பை நிரந்தர வேலைவாய்ப்பை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லா மத்திய அரசாங்க வேலைகளுக்கும் வரக்கூடிய ஒரு காமனான ரூல் தான். சேலரி பற்றி இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, பே ஸ்கேல் அதனுடைய ரேஞ்ச் வந்து 20,000 66,000 ரூபாய், இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்கும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து வருட சம்பளமாக 8 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. மாத தொடக்கத்திலேயே அலவன்சஸ், பேசிக் பே எல்லாமே சேர்த்து 50,000 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சாலிடாக ஏர்ன் பண்ணலாம். நிறைய அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்புங்க.
காலி இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் இந்த ஜாபை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, குறிப்பாக மத்திய அரசாங்க வேலைகளுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதாவது எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம், ஏன் ஏதாச்சும் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் டே எக்ஸாம் படித்தா கூட இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இதில் மத்திய அரசாங்க வேலைகளுக்கு படிக்கிறவங்க அப்படின்னா சிலபஸ் எல்லாமே காமன் சிலபஸ் தான். ஆனால் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்ணை முடிச்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிடுங்க. காமன் சிலபஸ் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்க்கு. இடபிள்யூஎஸ் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படின்னா 100 ரூபாய் மட்டும்தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பர் ஆர் இமெயில் ஐடி மூலமாக கூட உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இடத்துல எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் ஆல்சோ இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எனிவேர் இன் இந்தியா தான். பேன் இந்தியா லெவலில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். நம்ம தமிழகத்துலேயும் வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. எங்கேனாலும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தாலே போதுங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷில் ஒரு 40 கொஸ்டின் அரௌண்ட் உங்களுக்கு கேட்குறாங்க. அது என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டேட்டா அனலைசிஸில் ஒரு 40 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காமன் சிலபஸ் தான். ரீசனிங் அண்டு ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 45 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. மொத்தமாக 120 கொஸ்டின் உங்களுக்கு இதில் கவர் ஆகுதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ஸ், பேன் கார்டு கேட்குறாங்க, அட்ரஸ் ப்ரூஃபு, எனி அதர் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதனால் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பராக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 27ங்க. ஸோ டைம் வந்து நமக்கு அடுத்த மாதம் ஏப்ரல் 27 வரைக்கும் டைம் இருக்குது. ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணிடுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கான டேட்டை இன்னும் மென்ஷன் பண்ணலை, லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட்டுக்கான டேட் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவேன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, குறிப்பாக எனி டிகிரி படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு தவறாமல் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன்.